15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேரு சேர்ந்து வந்து ஒரு படம் குடுத்தாங்க. ஓசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்றாரு. தற்கொலைக்கு காரணம் வந்து ஒரு அமானுஷ்யமான ஏதோ ஒரு விஷயம். அந்த கொஞ்சம் அந்த இறுக்கமான முகத்த வச்சுட்டு படம் முழுக்க நடிக்கிறாரு. வணக்கம். இது தீபிகா அதிர்வுகள். நான் உங்கள் ராகவ்குமார். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 2 படங்கள பார்க்க போறோம். 2ம் ஏன் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா, 2மே பேய் கதைகளை உள்ளடக்கியது. பேய் இந்த மீன்ஸ் ஹாரர், அமானுஷ்யம் இந்த மாரி. முதல் படம் வந்து சப்தம். இந்த படத்துல வந்து அறிவழகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஆதி நடிச்சிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேரு சேர்ந்து வந்து ஒரு படம் குடுத்தாங்க ஈரம்ன்ட்டு. அது ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றது. தண்ணிய வச்சு அதுல வந்து கதை சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல வந்து சப்தத்த வச்சு ஓசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்றாரு. ஸோ இந்த படம் எத பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசைய பத்தி பேசுது. ஓசை எப்படி வந்து ஒரு பேயா மாறும்? ஓசை எப்படி வந்து பேய்ன்னு சொல்லக்கூடாது. பேய்ன்னு சொல்றத விட அமானுஷ்யமா மாறும். அப்படிங்கிறத ஒரு கதையில இது கொண்டு வந்திருக்காரு. இத வந்து சத்தத்த பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம். ஸோ ஒரு சர்ச் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் தொடர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலைக்கு காரணம் வந்து ஒரு அமானுஷ்யமான ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த மாரி அமானுஷ்யத்த பத்தி ஒரு அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் வந்து நம்ம ஆதி. அவர் பாம்பேல இருக்காரு. அவர கூட்டிட்டு வந்து இங்க ரிசர்ச் பண்ண சொல்றாங்க. அவர் ஃபைண்டிங்ஸ வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசைய வச்சு அவருடைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கருவி வந்து ஓசை. அவர்ட்ட சில ஓசைய வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஓசைகள, வித்தியாசமான ஃப்ரீக்வென்சிய அப்சர்வ் பண்ணக்கூடிய சில கருவிகள் இருக்கு. அது விஷுவலாவும், அது வந்து சவுண்டாவும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கருவிகள் இருக்கு. அது மூலமா அவர் வந்து அமானுஷ்யம் தோட தொடர்பு கொள்றாரு. அதுதான் அவருடைய வேலை. இங்கேயும் அந்த வேலைய வந்து செய்றாரு. சர்ச்ல போய் ஒவ்வொரு இடமா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஒரு சில விஷயங்கள வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுல குறிப்பா லட்சுமி மேனன் வந்து அவருக்கு வந்து சில விஷயங்கள வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. அதாவது லட்சுமி மேனன் கேரக்டருக்கும் அவருக்கும் சில முரண்பாடு வருது. ஆனா அதையும் மீறி லட்சுமி மேனன்ட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி, அவருடைய அறிவியல யூஸ் பண்ணி அத வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போனதுக்கும், இப்ப நடக்கிற கொலைகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஸோ அது என்ன கொலைகள்? அது எதற்காக அது கொலை செய்யப்பட்டாங்க? அப்படிங்கிறத வந்து அந்த படம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? ஈரம் அப்படின்ற ஒரு படத்த பார்த்துட்டு எல்லாருமே நம்ம போய் உட்கார்ந்தா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டெக்னிக்கலா இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, ஈரத்த விட இன்னும் அதிகமா டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஹாரர் மூவில வந்து இந்த மாரி ஜானர் நெறைய வந்திருக்கு. ஸோ வந்து அந்த சப்தத்த வந்து தன்னுடைய சில இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சு, என்ன அமானுஷ்யம் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒன்லைன் இருக்கு இல்லையா? இது நெறைய ஹாரர் படங்கள்ல ஹாலிவுட்ல வந்திருக்கு. ஸோ இது ஹாலிவுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த படத்துல இருக்கு. இருந்தாலும், இப்படி ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலான படம் தந்ததுக்காக நிச்சயமா நம்ம அறிவுலகன வந்து பாராட்டவே செய்யணும். அதுல ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த டெக்னிக்கலான விஷயங்களுக்காக நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு சீனையும் வந்து பார்த்து, பார்த்து வந்து அவர் எடுத்திருக்காரு. இது தமனுடைய மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஐ மீன் தமனுடைய பின்னணி இசை. பின்னணி இசை வந்து அந்த சவுண்ட கேப்சர் பண்றதுல ரொம்ப விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம பிசிக்ஸ்ல சொல்லக்கூடிய அந்த அ வ ம என்ன சொல்றது? அதிர்வலைகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த வேவ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருக்கு? நம்ம ஃபோனுக்கு வந்து ஒரு வேவ் இருக்கு. ரேடியோவுக்கு ஒரு வேவ் இருக்க மாரி, அமானுஷ்யங்கள் வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளும்போது ஒரு வேவ்ஸ் இருக்கிறதா இந்த படத்துல அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலா அத வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஏதோ பேய் வந்திருக்கு, ஏதோ பூதத்த காமிச்சோம், ஏதோ வந்து திடீர்னு தலைய விரிச்சு போட்டு 4 பேர் வந்தாங்க. அங்கங்க வந்து திடீர்னு மூவ்மெண்ட் இருந்தது. அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, முழுக்க முழுக்க சவுண்டு மூலமாவே ஒரு நல்ல ஒரு அமானுஷ்யத்த வந்து உணர்த்தியிருக்காரு. இதுல வந்து தமனுடைய ஒர்க்கும் நம்மளுடைய அறிவுலனுடைய ஸ்கிரிப்டும் சேர்ந்து பயணிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மூணாருடைய கிளைமேட்ட அந்த ஒரு மிஸ்ட் கிளைமேட்ட ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க படத்துல. ஸோ இப்படி ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப நல்லா வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. கதை ரீதியாவும், திரைக்கதை ரீதியாவும் நல்லா போச்சு. 2ஆம் பாதி வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா போனா கூட, கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு நார்மல் கிளைமாக்ஸாவே அது போகுது. இந்த கிளைமாக்ஸ் வந்து கொஞ்சம் அவர் மாத்தியிருந்திருக்கலாம். கிளைமாக்ஸுடைய ஒரு திரைக்கதையை வந்து கொஞ்சம் மாத்தி அந்த கிளைமாக்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் காட்டுறாரு. சில பேர வந்து அவரு காட்டும்போது வந்து அது வந்து ஓகே. இது நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல அவர் இன்னும் ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட்ட வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ படத்துல அங்கங்கே சில ட்விஸ்ட் இருக்கு. இது வந்து ஒரு கட்டத்துல வந்து த்ரில்லர் மூவியாவும் ஜானர் ஆகுது. இது அமானுஷ்யம் இல்ல. இது வந்து யாரோ ஒருத்தர் ஆட்கள் தான் பண்றாங்கன்ற மாரியும் ஃபோக்கஸ் ஆகுது. இது த்ரில்லராவும் பார்க்கலாம். இல்ல வந்து ஹாரராவும் பார்க்கலாம். இல்ல ஹாரர் த்ரில்லர் கலந்த ஒரு மூவி தான் இந்த சப்தம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஈரத்த விட சில இடங்கள் நல்லா இருக்கு. ஈரத்துல இருந்த அந்த ஈரம் படத்துல இருந்த அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு. கிளைமாக்ஸ்ல இன்னும் அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கும்.
ஆ ஆதி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கொஞ்சம் அந்த இறுக்கமான முகத்த வச்சுட்டு படம் முழுக்க நடிக்கிறாரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லட்சுமி மேனன் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ரோல் குடுத்துருக்காரு. சிம்ரன், லைலா, ராஜீவ் மேனன் இந்த 3 பேருமே ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு நல்ல ஒரு கதையில ஒன்றிணைறாங்க. அது என்னன்றத நீங்க தியேட்டர்ல பாருங்க. அவங்க வந்து சிம்ரன் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ இப்படி எல்லா கேரக்டரும் ஓரளவு நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் திரைக்கதை வலுவாக இருக்கப்பட வேண்டிய ஒரு டெக்னிக்கலான சவுண்டான ஒரு படம். நிச்சயமா தமிழ் சினிமால ஒரு டெக்னிக்கலா ஒரு சவுண்டான படம்னு சிலர் தான் சொல்லுவாங்க. ஊமை விழிகள், உழவன் மகன், 100வது நாள் இந்த மாரி சில படங்கள்லாம் டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த படமும் ஒரு நல்ல டெக்னிக்கலை பின்புலமாக கொண்ட ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியா இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த விமர்சனத்தில சந்திக்கிறேன். நான் உங்கள் ராகவ் குமார்.